நியூஸ் பேப்பரில் தன்னோட பாக்கியம் எப்படி இருக்குன்னு படிக்கிறாங்க. ஆனால் பாக்கியத்தை நாம் படிக்க போகிறதில்ல. யார்கிட்டையும் என்னோட பாக்கியம் எப்படி இருக்கு சொல்லுங்கன்னு கேட்க போகிறதில்ல. நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் நம்முடைய பாக்கியத்தை தேர்ந்தெடுத்து அதிகாலையில் நம்முடைய சாய்ஸ் படி முடிவு செய்து நாள் முழுக்க பாக்கியத்தை உருவாக்க போகிறோம். சப்போஸ் நியூஸ் பேப்பரில் பாக்கியம் இப்படி எழுதியிருக்கு: உங்களுக்கு ஒருவருடன் இன்று சண்டை நடக்கும், உங்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுக்க போகிறார்கள். காலையில் இப்படி படிச்சுட்டு உள்ள நிரப்பிக்கிட்டோம்னா தொல்லை கொடுப்பதற்குன்னு ஒருவர் கண்டிப்பாக வருவார். பாக்கியத்துக்கான இன்ஃபர்மேஷனை வெளியிலிருந்து எடுக்கக்கூடாது. பாக்கியத்தை மனதுக்கு உள்ளே உருவாக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய கர்மங்கள், என்னுடைய கர்மம் என்னுடைய பாக்கியம் ஆகிறது. ஸோ என்னுடைய எண்ணங்கள் மூலமாக என்னுடைய பாக்கியம் உருவாகிறது. அதனால தான் கவனத்துடன் சிந்திக்க வேண்டும். நாம் அதிகாலையில் உயர்ந்த எண்ணங்களை கிரியேட் செய்து நம்முடைய பாக்கியத்தை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுபாவங்களுக்காக, நம்முடைய உடலுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக ஆசீர்வாதமான எண்ணங்களை எப்படி உருவாக்குவது என்பதை கற்றுக்கொண்டு விட்டோம். அடுத்ததா நம்முடைய வேலை தொழிலுக்காக என்ன ஆசீர்வாதமான எண்ணத்தை உருவாக்கலாம்? நாள் முழுக்க இன்று நான் பரமாத்மாவின் சேவையில் இருக்கின்றேன். இன்னைக்கு ஃபுல் டே நான் பரமாத்மாவின் இன்ஸ்ட்ருமெண்ட், சேவையில் இருக்கின்றேன். இன்று எந்த ஆத்மா என்னை சந்தித்தாலும் அவருக்கு என்னிடமிருந்து சுகம் சாந்தி கிடைக்கும். ஒவ்வொரு ஆத்மாவும் என்னால் திருப்தி அடையும். இதை செய்ய முடியுமா? வெறும் தாட் தான் கிரியேட் பண்ணணும், வேறொன்னும் செய்ய தேவையில்லை. வெறும் எண்ணம் மட்டும்தான் ஏற்படுத்தணும். கிரியேட் பண்ண முடியுமா?